ஹரிதாவை காணோம்னா ஹேபியஸ் கார்பஸ் நாம தானே போடணும். அவங்க எப்படி போட முடியும்? அண்ணே, நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? அண்ணே, அதெல்லாம் இல்லண்ணே. அப்பவே அவ சுரேகாவை கண்டுபிடிக்க சொல்லி இப்படி ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹரிதாவையும் சேர்த்து போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. ஆனா அவ பெட்டிஷன் போடலையே. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒன்னும் புரியல பரமேஸ்வரி. அண்ணி, ஏன் அண்ணி அண்ணி இப்படி வெள்ளந்தியாவே இருக்கிறாங்க? அவங்க இதுக்கு முன்னாடி இந்த பெட்டிஷனை போடல. ஏன்னா நம்ம ஹரிதா பாப்பாவை கொன்னதே இவங்க தானே. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இவ்ளோ லேட்டா இந்த பெட்டிஷனை போட கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஆமா பரமேஸ்வரி, இப்பதான் எனக்கு ஒன்னொன்னா புரிய ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாருங்க அண்ணி, நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, இதுக்கு நீங்க பணம் செலவு பண்ணுங்க பண்ணாம போங்க, இத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், அந்த சுந்தரவள்ளி குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணணும். அத பண்ணாம நான் விட மாட்டேன். அவ்வளவுதான் அண்ணி. ஜோதி, இவ சொல்றதுக்காக நம்ம சுந்தரவள்ளிய போய் போதும். அவ என்னைக்குமே நம்ம சுந்தரவள்ளி கிடையாது. அவ எப்பவுமே நம்மள எதிரியாதான் பாத்திருக்கா. ஆனா அது எனக்கு இப்பதான் புரியுது. இந்த விஷயத்துல என்னோட முடிவு ஒன்னே ஒண்ணுதான், அதை தடுக்க யாராலையும் முடியாது. அவ்வளவுதான். போச்சு போச்சு, உங்க பேச்ச போய் கேட்ட பாருங்க. என்ன சொல்லணும், எல்லாம் உங்களாலதான். இனிமே நான் உங்க கூட பேச மாட்டேன், போங்க. ஏங்க, நான் என்னங்க பண்ணேன்? நீங்க சந்தோஷமா தானே சினிமாவையும் பீச்சையும் என்ஜாய் பண்ணீங்க. இப்ப நான் என்னவோ பண்ண மாதிரி பேசுறீங்க. அப்ப தெரியலங்க, இப்பதான் தெரியுது. சினிமாக்கு போலாம் தப்பு இல்லைன்னு சொன்னீங்க, சரின்னு கூட வந்தேன். எதுக்குங்க பீச்சுக்கு கூட்டிட்டு போனீங்க? இது என்னங்க வம்பா இருக்கு? பீச்சுக்கு போலாமான்னு நான் கேட்டேன், நீங்க சரின்னு சொன்னீங்க. நாம பீச்சுக்கு போனோம். நான் என்னவோ உங்களை கடத்திட்டு போன மாதிரி பேசுறீங்க. எல்லாம் உங்களாலதான். நீங்க கூப்பிட்டீங்களேன்னு நான் பாட்டுக்கு உங்க கூட முட்டாள்தனமா பீச்சுக்கு வந்துட்டேன் பாருங்க. என்ன சொல்லணும்? எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்நேரம் என் வீட்டுல என்னென்னலாம் அலப்பறை நடந்திருக்குமோ தெரியல. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. என் அக்காக்கு மட்டும் இது தெரிஞ்சது, என்னை வெட்டி 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 போட்டுருவா. ஏங்க, சினிமா போறது பீச் போறது இதெல்லாம் தப்பாங்க. இதுக்கெல்லாமா உங்க வீட்டுல கண்டிப்பாங்க? உங்க வீட்டுல ஒரு பொம்பளை புள்ள இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். நல்ல ஆம்பளை புள்ளையா நல்ல புள்ளையா பிறந்திருக்கீங்கல்ல, இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்கதான் செய்வீங்க. என்னங்க, இதுக்காக நான் மறுபடியும் பொம்பளை பிள்ளையாவாங்க பிறக்க முடியும்? ஐயோ ஏங்க சும்மா இருங்க, நீங்க வேற. போச்சு போச்சு, நான் மட்டும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டது மேனேஜருக்கு தெரிஞ்சு அதை மாமா கிட்ட சொல்லியிருந்தாருன்னா நான் காலிங்க. அப்படியே மாமா அக்கா கிட்டே சொல்லிருப்பாரு, எங்க அக்கா என்ன கொல்ல போறா. கண்டிப்பா என் அக்கா என்ன கொன்னு எனக்கு தேவசம் பண்ண போறா. ஏங்க, அதெல்லாம் யாருக்கும் எதுவும் தெரியாது, விடுங்க. எப்படிங்க அது தெரியாம போகும்? தியேட்டர் மட்டும்னாலும் பரவாயில்ல, ஏசி வேர்வை தெரியாது. இப்ப பாருங்க, உங்க பேச்சு கேட்டு பீச்சுக்கு வந்தேன். ஃபுல்லா மொட்டை வெயிலு, உப்பு காத்து பட்டு என் மேல நாத்தம் அடிக்குது. என் மேல நாத்தம் தாங்க முடியலங்க. என் அக்கா ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. ஏங்க, எங்க வீடு இன்னும் 2 தெரு தள்ளி இருக்கு. ஏன் இங்கே நிறுத்துனீங்க? காரணமா தான் இருங்க. என்னதுங்க இது? வேர்வநாதன் சொன்னீங்கல்ல, அது தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக தான் சென்ட். இப்ப பாருங்க. ஏங்க சும்மா இருங்க. அட வேணாங்க, வேணான்னு சொல்றேன்ல. ஏங்க இதெல்லாம் வேண்டாங்க. ஏன் இதெல்லாம் அடிக்கிறீங்க? எதுக்குங்க இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க வீட்ல யாருமே முதல்ல சென்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் இந்த சென்ட் யூஸ் பண்ணிட்டு போனா உடனே சந்தேகம் தான் வரும். ஏங்க,
ஒரு சென்ட்டுக்கெல்லாமா சந்தேகப்பட போறாங்க? பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்படிதாங்க.